ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு கோச்சி கேமிங் ஒய்டி சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, என் பேஸில் இருக்கக்கூடிய குயினை வந்து இன்ஸ்டண்ட்டாக 78லேருந்து 79க்கு போட போகிறேன். அதே மாதிரி என்னோடய பேஸில் இருக்கக்கூடிய கோல்டு அண்ட் எலிக்சரை வச்சு என்னோடய வால்ஸை வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன் கைஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலில் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ மறக்காமல் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கத்தானே போகிற இந்த காளியோட ஆட்டத்தை. குயினை வந்து இன்ஸ்டண்ட்டாக 78லேருந்து லெவல் 79க்கு வந்து அப்கிரேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்னோட டார்க் எலிக்சரை வச்சு குயினை வந்து 79க்கு போட்டு விட்டுருக்கேன் கைஸ். போட்டு விட்டு என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா புக் ஆஃப் எவ்ரி திங் ஒன்று இருக்குது கைஸ். புக் ஆஃப் எவ்ரி திங்கை வச்சு இன்ஸ்டண்ட்டாக என்னோடய குயினை வந்து அன்லாக் பண்ணிக்கிறேன். அதுக்கு குயின் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். என்னோடய பேஸில் இருக்கக்கூடிய வால்ஸை கோல்டு அண்ட் எலிக்சரை வச்சு அப்கிரேட் பண்ணிக்கிறேன் கைஸ். இன்ஸ்டண்ட்டாக அப்கிரேட் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு 2 அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான் கைஸ் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இந்த வீடியோ அப்படியே எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஏன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது நான் நினச்சேன். அதனால தான் ஃபஸ்ட் அட்டாக் வந்தாச்சு. என்னோடய ஆர்மியை பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இந்த ஆர்மியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தரேன் கைஸ். யாரும் கவலைப்பட வேணாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிட்டிங்கன்னா, 2 சூப்பர் காப்ளினை வச்சு ஃபனல் கட் பண்ணுறேன். ஃபனல் கட் பண்ணிட்டு அங்கே ஒரு ஆர்ச்சர் போட்டுருக்கேன் கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆர்மி கேம்பை வந்து கட் பண்ணணும், அதுக்காண்டி தான். அடுத்து என்னோடய கிங் அண்டு குயினை இறக்கி விட்டு குயினோட ஜெயிண்ட் ஏரோவை வச்சு ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். அதாவது குயினோட எபிலிட்டி ட்ரிகர் பண்ணிவிட்டு அடுத்து என்னோடய ட்ராகன்ஸை ஃபுல்லாக சென்ட்ருக்காக கொண்டு போகிறது தான் என்னோடய பிளானு. அதே மாதிரி ட்ராகன்ஸு பிளிம்ப்பு என்னோடய வார்டனையுமே இறக்கி விட்டு பிளிம்பை எபிலிட்டியோட ஒரு தட்டி விட்றேன். பிளிம்பை உள்ளே தட்டி விட்டு ஒரு 4 க்ளோன்ஸ் இருக்குது. 4 க்ளோன்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு விட்டு ஒரு ரேஜ் ஒன்று போட்டு விட்றேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளோன் பாம் வந்து ஒர்த்தபிளான இது கைஸ். பார்த்தீங்க அப்படின்னா க்ளோன் பாம் சரியான க்ளோன் பாம் ஆகிருக்கு அந்த இடத்துல. அதே மாதிரி நிறையா டிஃபென்ஸையுமே எனக்கு கட் பண்ணி கொடுத்துருக்கு. டவுன் ஹால் கட் ஆகிடுச்சு. முக்கியமாக ட்ராகன்ஸுக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கக்கூடியதே டவுன் ஹால் தான். அந்த டவுன் ஹாலை கட் பண்ணி கொடுத்துருச்சு. அடுத்து என்னோடய ஆர்சியை இறக்கி ஆர்சியோட எபிலிட்டியை போட்டு ஆர்சியோட எபிலிட்டியில் வந்து சீக்கிங் ஷீல்டும் அது போக ராக்கெட் ஸ்பியரும் வச்சுருக்கேன். ராக்கெட் ஸ்பியரும் சீக்கிங் ஷீல்டும் ஒரு தரமான எக்யூப்மெண்ட்டு கைஸ். அந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பேஸில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி டிஃபென்ஸாக ஆர்சியை தூக்கி கொடுத்துருச்சு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா 78-79% கிட்ட பேஸ் முடிஞ்சிச்சு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 or 30% தான் பேஸ் இருக்கும். அதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சியே கிட்டத்தட்ட முடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த அட்டாக் ஒரு தரமான அட்டாக் கைஸ். யாரெல்லாம் இந்த அட்டாக் வந்து சிடபிள்யூல யூஸ் பண்ண போகிறீங்களோ நான் வந்து ஆர்மியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை தொட்டு நீங்கள் சிடபிள்யூல யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். TH14க்கு ஒரு தரமான அட்டாக் ஸ்ட்ராட்டஜி கைஸ். இதே மாதிரி இன்னொரு தரமான அட்டாக் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதையுமே பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அட்டாக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக 3 ஸ்டார் போட்டிருப்போம். ஒரு நம்மளோட செகண்ட் அட்டாக்குள்ளே வந்துடலாம். செகண்ட் அட்டாக்கை பொறுத்தளவுக்கு அதே ஆர்மி தான். சேம் ஆர்மி சேம் எக்யூப்மெண்ட் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம 6 o'clock to 9 o'clock அந்த டைரெக்ஷனில் 2 மினியான் சூப்பர் காப்ளினை இறக்கி விட்டுருக்கேன். சூப்பர் காப்ளினை இறக்கி விட்டு ஜஸ்ட்டு ஃபனல் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ட்ராகன்ஸ் வந்து ஊர் சுற்றிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிங் அண்ட் குயினை வந்து என்னோடய அந்த 6 o'clock சைடு இருக்குல்ல 6 o'clock சைடு வந்து இறக்கி விட்ருக்கேன் கைஸ். இறக்கி விட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எபிலிட்டியை போடாமல் விட்டேன். எபிலிட்டியை போட்டிருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஈகிலட்டரி இந்த கம்பார்ட்மெண்ட்லாம் காலியாக இருக்கும். நான் போடாமல் விட்டனால என்னோட ட்ராகன்ஸ் வந்து ஊர் சுற்றிருச்சு. அதே மாதிரி என்னோடய பிளிம்போட பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்களா, பிளிம்போட பிளேஸ்மெண்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும். ட்ராகன்ஸை ஃபஸ்ட்டு இறக்கிறணும், அதுக்கப்புறம் வார்டனு, கடைசியாக தான் உங்களோட பிளிம்பை இறக்கணும் கைஸ். பிளிம்போட பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அந்த பிளேஸ்மெண்ட்டை வந்து கரெக்டாக பார்த்து அடிங்க. அதே மாதிரி க்ளோன் பார்த்தீங்களா கைஸ்,
ஃபஸ்ட் அட்டாக்கில் நம்ம எப்படி க்ளோன் பண்ணி சம் டிஃபென்சஸை தூக்கணுமோ அதே மாதிரி இந்த பேஸுலேயும் தரமான ஒரு க்ளோன் பார்த்துக்கோங்க. இந்த க்ளோனுக்காண்டியே நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும் ன்றதை கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஆர்சியை இறக்கி ஆர்சியை வச்சு சில டிஃபென்ஸை தூக்கிட்டேன். இன்னும் ட்ராகன்ஸை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ட்ராகன்ஸ் இருக்குது. அது போக குயினோட எபிலிட்டியுமே இன்னும் அவைலபிளாக இருக்குது. கிங்கு மட்டும்தான் இல்லை. எல்லா டிஃபென்ஸுமே காலி கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணுறதை மறந்துடாதீங்க கைஸ். நோட்டிஃபிகேஷனையும் ஆளில் வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கொச்சு கேமிங் ஒய்டி. லவ் யூ ஆல் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். டாட்டா பை பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.